மேடையை அலங்கரிக்க வராங்க ஜோதிட வாணி திரு சுதா அவர்கள். வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் குருப்பியோ நமக. குருவாழ்க குருவே துணை. எனக்கு இந்த ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நவகரங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்து இந்த குபேர கலசை அறக்கட்டளை நடத்தும் 27வது கருத்தரங்க மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்திற்கு இந்த வாய்ப்பை வழங்கிய குபேரக்கரச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் என்னை ஆன்லைன் மூலமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் ஜோதிட டிவி அவர்கள் நிர்வாகி ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி பொதுவாக பார்க்குறது என்ன அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப தடையாக இருக்குது. யார் எடுத்தாலும் இன்னும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. திருமண வயதை தாண்டி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரியவங்க சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் குறைவாகவும் அவங்க பெரியவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மரியாதை நிமித்தமாகவும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வெளியூர் வெளிநாடு ஜீவனம் செய்ய தன் சொந்த காலில் நின்று ஜீவனம் செய்யக்கூடிய அமைப்பில் அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு சுய மரியாதை சுய கான்ஃபிடென்ட் இப்படி இருக்கணும். எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக போச்சு. எனக்கு இப்படிப்பட்ட கணவன் வரணும், இப்படிப்பட்ட அமைப்புள்ள இடத்துல அமையணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் நிறைய வந்துருச்சு. அந்த எதிர்பார்ப்புகள் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பெண் இருந்தா அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன் பொண்ணு வாழ போகிற இடத்துல ஒரு சொந்த வீடு இருக்கணும், அவங்களுக்கு நிறையா தோட்டங்கள் இடம் இருக்கணும், வாடகை வருமானம் மாதம் வரணும், அடுத்து அவர் வேலையில் இருக்கணும், அடுத்து பையன் 2 வயசுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே அதிக வித்தியாசம் வயது வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்குது. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன் ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்புள்ள கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். இப்போது 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ, இப்போ சூரியன் இருக்கிறார் அப்படின்னா அதிகாரமுள்ள ஒரு கௌரவமான குடும்பத்தில் தன்னை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கணவனாக தான் வருவார். 7ஆம் இடம் பெண்ணுக்கு சூரியன் அப்படிங்கிறது மிகுந்த கலசர தோஷத்தை உருவாக்கும். அதை மீறியும் தன்னை அமைச்சிக்கும் போது இந்த பொண்ணோட டாமினேஷன் இருக்காதங்க, வரப்போகிற கணவனோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை மாற்றிக்கணும். விட்டு கொடுத்து போகும் தன்மை இந்த பெண்ணிட்ட அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி தான் வாழ்க்கை முறையை எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னம்னா எந்த ஒரு பிரச்சனை துன்பமே நமக்கு வரவே வராது. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பொருத்தம் பார்க்கும்போதே ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கணும் ஜோதிடர்கிட்ட. எனக்கு எப்படிப்பட்ட வரன் அமைச்சிக்கிட்டா நல்லது, எந்த திசையிலேருந்து வரும், எப்படி வாழ்க்கை அமைங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் ஒரு மேட்ரிமோனிலையோ ஒரு கலஸ்திரம் தேடும் இடங்கள்லையோ நீங்கள் சொல்லணும். அது இல்லாமல் அங்கே லேட்டாக திருமணம் நடக்கணும்னு இருக்கும். 7ல் சனி பகவான் இருப்பார். 7ல் சனி பகவான் இருக்கிற ஜாதகத்துக்கு போயிட்டு நீங்கள் சின்ன பையனாக வரணும், எனக்கு அழகான பையனாக வரணும். இன்னும் பெண்கள் இருக்காங்க எங்கிட்ட 7ல் சனி பகவான் இருக்கிற ஜாதகங்கள் கொண்டு வருவாங்க. நானும் மாற்றி சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் அவங்க பிடிவாதத்தை மாற்றலை. 29 31 வயசுலேயும் வந்துட்டுருக்காங்க. எனக்கு அழகான கணவர் தான் வேணும், எனக்கு வேலையில் இருக்கிற கணவர் தான் வேணும், என்னோட தகுதிக்கு தேற்ற மாதிரி கணவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி இன்னும் வச்சிட்ருக்குறாங்க. 7ல் சனி பகவான் இருந்தால் என்ன பண்ணுவார், வயது மூத்த திருமண வாழ்க்கை ஏற்றுக்கணும். ஒரு 7 வயசாவது வித்தியாசம் இருக்கணும். நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்கள் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு படிப்பில் இருக்கணும், நீங்கள் படிச்சிருக்கிற துறைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் அழகாக இருக்கீங்களா, சனி பகவான் கருப்பாக ஏற்றுக்கலாம், கருப்பாக இருக்கிற பையனை நீங்கள் ஏற்றுக்கலாம். அடுத்து எந்த மாதிரி உங்கள் வயசு மூத்து ஈக்குவல் வயசில் ஏற்றுக்கலாம், இளைய பையன் ஏற்றுக்கலாம். பெண்ணாக இருந்தால் இளைய பையன் ஏற்றுக்கலாம், ஆண்களாக இருந்தால் மூத்த பெண்ணை ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி ஏற்றுக்கலாம். ஒரு 3 வயசு 1 வருஷத்துக்குள்ளே மூத்திருந்த பெண்ணை அவங்க ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி சனி பகவானோட காரகத்துவத்தை உள்ளே வாங்கிக்கணும். ஒரு சின்ன ஊனம் சின்ன குறைபாடு அவங்க உடம்புல
அந்த மாதிரி இருக்கிற ஒரு கலஸ்திரம் ஏற்றுக்கலாம். இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா குட்டையாக இருக்கிற கலஸ்திரம் ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்க ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அவங்க திருமண வாழ்க்கையில் அவங்க 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து எந்த பிரச்சனையுமே கொடுக்க மாட்டார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு தான் நம்ம வரன் தேடணும். அது இல்லாமல் எனக்கு வந்து அழகான பையன்தான் வேணும், எனக்கு அழகான கலஸ்திரம் தான் வேணும்னா அழகான கலஸ்திரம் வேணும்னு நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துரும், இருதார அமைப்பை கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கறக்கான இது அமைப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து 7ல் குரு. 7ல் குரு அப்படிங்கும்போது ஒரு குண்டான பருமனான ஒரு கலஸ்திரம் ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கணும். என்ன கிரகம் என்ன மாதிரி இருக்கோ நம்ம ஜாதகத்தில் அதற்கு தகுந்த மாதிரி வரன்களை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இதை வந்து நம்ம சொல்கிறோம். பொருத்தம் பார்க்குறக்கு கொண்டு வருவாங்க. ஒரு 10 ஜாதகம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு பார்த்தோன்னே பயமாக இருக்கும். இருக்கிறதுலையே பொருத்தம் பார்க்குறதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. கொடுத்தோன்னே நம்மளவே பார்ப்பாங்க, பார்த்து கொடுங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேங்க, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு. நான் என்கிட்ட வர்றவங்கள பூரா சொல்லிடுறது, பொருத்தமா கொடுத்துட்டு நாளைக்கு வாங்க, இல்லை ஃபோனில் அடிச்சு விடுங்க, 2 நாள் கழித்து தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு 10 ஜாதகங்கள் பார்த்து விடலாம் 2 திருமண பொருத்தம் பார்க்குறதுக்குள்ள. அவ்வளோ ஒரு ப்ரெஷர் டென்ஷனை நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து தவறாக வந்து அவங்களுக்கு கணிச்சு கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வாழ்க்கையவே நம்மகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுத்தா நல்லா மேட்ச் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்து பல கால்குலேஷன் போட்டு தோசை சாமியங்கள் 2, 4, 7, 8, 12 2 பொருளாதாரத்தையும், 4 உடல் சுகத்தையும், 7 வந்து கலஸ்திரத்தையும், 8 ஆயுளையும், 12 அந்யோன்யத்தையும் குறிக்குது. அப்போது நம்ம அந்த 2, 4, 7, 8, 12 10 வித பொருத்தங்கள் 10 வித பொருத்தங்கள் 10 வித பொருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா தின பொருத்தம் அவங்களோட சேமத்தை குறிக்குது, கன பொருத்தம் அவங்க பொருளாதார மேன்மையை குறிக்குது, மகேந்திர பொருத்தம் ஆயுள் விருத்தியும் சந்தானத்தையும் குறிக்குது, ஸ்ரீதீர்க்க பொருத்தம் வந்து மணப்பொண்ணோட ஆயுள் விருத்தியும் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் குறிக்கும். அடுத்து வந்து யோனி பொருத்தம் வந்து அந்யோன்யத்தை குறிக்கும். ராசி பொருத்தம் வந்து வம்ச விருதியும் அவங்களோட மனநிலை மனசு ஒற்றுமையாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறது வந்து ராசி பொருத்தம் கொடுக்கும். ராசி அதிபதி பொருத்தம் அப்படின்னோம்னா சம்மந்தி பொருத்தம் 2 வீட்லேயும் அவங்களோட அன்பு பராசரம் நட்பு எப்படி இருக்கிறதுங்கிறத குறிக்கும். அடுத்து வந்து வசிய பொருத்தம் ஒருத்தர் விட்டு கொடுக்காத தன்மையை குறிக்கும். அடுத்தது ரச்சு பொருத்தம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறாங்களான்னு பார்க்குற கொடுக்கும். வேதை பொருத்தம் தம்பதியோட சௌமாங்கல்யத்தை குறிக்கிற பொருத்தம். இப்படி 10 பொருத்தம் 10 பொருத்தத்தை மட்டுமே நம்ம வந்து பார்க்கக்கூடாது. 10 பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம் வந்து தினம், கடம், யோனி, ராசி, ரச்சு இந்த 5ம் இருக்கணும். அந்த 5லையுமே ஒன்றுக்கு ஒன்று இல்லைன்னா நம்ம பார்க்கலாம். ராசி இல்லைன்னா வசியத்தை பார்க்கலாம், தினம் இல்லைன்னா ராசி பார்க்கலாம். இப்படி வந்து நம்ம மாற்றி அதுக்கு உண்டான ஆப்ஷனில் நிறையா இருக்குது, விதிவிலக்குகள் நிறையா இருக்குது. அப்போ அதை பார்த்து நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்து வந்து இந்த 10 பொருத்தத்தை விட்டுட்டு கம்மியாக இருந்தாலும் கட்டங்கள் அவங்க ஜாதகத்துலேயும் இவங்க ஜாதகத்துலேயும் நல்லா இருக்கா, லக்கணம் நல்லா இருக்கா, 6, 8 இல்லை இருக்கா, சஷ்டாஷ்டகம் இல்லாமல் இருக்கா, இந்த சந்திரனை அந்த குரு பார்க்குதா, அந்த சந்திரனை இந்த குரு பார்க்குதா, இந்த லக்னாதிபதி அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்காரா, அந்த லக்னாதிபதி இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்காரா, இந்த பெண்ணின் 7ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் 6, 8, 12 போகக்கூடாது, ஆணின் 7ஆம் அதிபதி பெண் ஜாதகத்தில் 6, 8, 12 போகாமல் இருக்கணும். இப்படி வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து தோஷங்கள் இப்படி வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். ஒன்று இல்லைன்னா ஒன்றை மாற்றி பார்த்து அடுத்து எடுக்கலாம். அடுத்து இதில் நாடி விதிப்படியும் சில விதிமுறைகளை எடுக்கலாம். ஆணின் சுக்கிரன் இருக்கிற இடத்துல பெண்ணின் செவ்வாய் இருக்குதா பார்க்கலாம். ஆணின் குரு இருக்கிற இடத்துல பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்குதா இப்படி பார்க்குறோம். இப்படி வந்து இந்த மாதிரி விதிகளையும் நம்ம சேர்த்துறோம். அடுத்து வந்து தோஷங்கள் நம்ம பொதுவாக வந்து தோஷங்கள் நம்மகிட்ட வர்ற கிளைண்டே வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு என் பெண்ணுக்கு ராகு தோஷம் இருக்குது, என் பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, என் பொண்ணுக்கு இந்த அவங்களே கொடுப்பாங்க எங்கிட்ட. என்னங்கிறது ஒரே ராசியாக இருக்குதுங்க, அது 7.5 சனி வந்தால் சரி வராதுங்க, கொஞ்சம் இதை பாருங்க ஆனால் வேண்டாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி போன வாரத்தில் 2 ஜாதகம் கொடுத்துட்டு நான் பொருத்தி கொடுக்குறேன், அது ஒரே ராசியாக வருதுங்க, அதனால் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் முடிவு பண்ணணுமா அவங்க முடிவு பண்ணணுமான்னு தெரில. ஆணின் ராசி அந்த ராசியில் ஆணின் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருக்கணும். ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது, அதில் ஆண் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருக்கணும், பெண் நட்சத்திரம் 2வது நட்சத்திரமாக இருந்தால் எந்த தோஷம் கிடையாது.
இதை வந்து நம்ம இணைக்கும்போது மீனத்துக்கும் அஸ்வினிக்கும் கொஞ்சம் பார்த்து இணைக்கணும். ஒரே ராசியில் மட்டும் எடுத்துக்கணும். மீனம் அஸ்வினி சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி நம்ம கடகராசியும் சிம்ம ராசியிலும் கடைசி வர நட்சத்திரங்களை ஆண்மூணு நட்சத்திரங்களை சேர்த்திடாதீங்க. இப்போ எப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தையும் அஸ்வினி நட்சத்திரத்தையும் எடுத்துடாதீங்க. ஏன் அப்படின்னா பெண் ஆணோட நட்சத்திரம் முந்தின நட்சத்திரம் தானே அப்படின்னு. அது வந்து கண்டாந்த நட்சத்திரத்தில் வரும். அதனால நம்ம அது மாதிரி இணைக்கக்கூடாது. ஆயில்யத்தையும் இந்த ரேவதியும் அஸ்வினியும் இணைக்கக்கூடாது. ஆயில்யத்தையும் மகத்தையும் இணைக்கக்கூடாது. அதே மாதிரி கேட்டையும் மூலத்தையும் இணைக்கக்கூடாது. அந்த சந்திப்பில் வர்ற கண்டாந்த நட்சத்திர புள்ளியில் இருக்கிற நட்சத்திரங்களை சேர்த்தக்கூடாது. இதை வந்து பார்த்துக்கணும். ஒரு ராசியில் ஆண் நட்சத்திரம் முந்தினதாக இருக்கலாம். இப்போ அஸ்வினி இருக்கா, பரணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பரணி ஆண் நட்சத்திரமாக இருக்கா, கிருத்திகை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து சேர்த்திக்கலாம். கூட்டு திசை வருதா, கூட்டு திசை வருது செய்யலாம், தாராளமாக செய்யலாம். இந்த ராசி இந்த திசை நடத்துகிற கிரகமும் ஆணின் திசை நடத்துகிற கிரகமும் பெண்ணின் திசை நடத்துகிற கிரகமும் 5, 9 இந்த மாதிரி இடத்துல இருந்தால் கூட்டு திசை ஒன்றுமே பண்ணாது. அடுத்து வர்ற திசையும் பார்த்துக்குங்க. அடுத்து வர்ற திசையுமே வந்து 5, 9 வந்துருச்சு, நல்ல இடங்கள்ல இருக்குது. 6, 8, 12 போகாமல் இருந்தால் கூட்டு திசையும் பண்ணலாம், செஞ்சு வைக்கலாம். பொருத்தங்கள் பார்த்து செஞ்சு வைக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இணைக்கணும். பொருத்தம் பார்க்கும்போது பெரிய சவால்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தோஷங்கள் அவங்களே சொல்கிறாங்க. பெண்ணுக்கு வந்து செவ்வாய் தோசை இருக்குது, அதனால் செய்ய வேண்டாங்க. அவங்களே முடிவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. செவ்வாய் தோசை இருக்கா இல்லையான்னு நான் தான் சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும் அப்படின்னு. செவ்வாய் தோசை இருக்குது, செய்யக்கூடாதுங்க, பாருங்கள் 7ல் இருக்குது, 8ல் இருக்குது, அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேங்க, நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க அப்படிம்ப. அதே மாதிரி மூல நட்சத்திரம் ஆண்கள் வந்து எங்கிட்ட ஏகப்பட்ட பேர் இன்னும் கல்யாணம் ஆகாமல் வந்துட்டுருக்காங்க. வந்து அவங்க அப்பா அம்மா புலம்புறது வந்து என்னால் சொல்லவே முடியல. புரோக்கரே சொல்கிறாராமா, மூல நட்சத்திரம்னா ஆகாது, பெண்களுக்கு தான் நட்சத்திர தோஷங்கள்ங்கிற இதே அமைப்பே இருக்குது. ஆண்களுக்கு எந்த நட்சத்திர தோஷங்களே கிடையாது. ஆண்களுக்கு எந்த ஜாதகத்திலையும் தோஷங்கள்ங்கிறதே கிடையாது. பெண்களுக்கு மட்டும்தான் தோஷங்கள். அதனால் வந்து பெண்கள் ஜாதகத்தில் மூல நட்சத்திரமாக வந்தால் 1ஆம் பாதம் தோஷம் தரும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டுமே தோஷம் தரும். அதுலேயும் அந்த பெண் ஜாதகத்தில் 3ஆம் இடம் வலுவாக இருந்ததுன்னா தோஷமே கிடையாது. அப்போது அந்த இன்னும் இருக்காங்க, மூல நட்சத்திரத்தில் இருந்து மாமனார் கூட இருக்கிறவங்க இன்னும் 50 வயசாகி மருமகள்லாம் இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி நம்ம வந்து மூல நட்சத்திரம்னு ஒதுக்கக்கூடாது. நிறையா பசங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ பொண்களையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மாமனார் இல்லாதவங்க. மாமனார் இல்லாத வீட்டில் பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆண்களை தான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுக்கிடுறாங்க. பாவம் வர்ற பசங்களை எல்லாமே புலம்பி தள்ளுறாங்க. நான் சொல்லுவேன், அந்த புரோக்கர்கிட்ட கொடுங்க, பெண்ணோட அப்பா அம்மாட்ட கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படிம்பேன். நிறையா பேர்த்துக்கு அந்த இது சொல்லியிருக்கேன். என் நம்பரை கொடுங்க, நான் சொல்கிறேன். யார் சொன்னால் உங்களுக்கு நட்சத்திர தோஷம்னு? இந்த ஜாதகம் நல்லா இருக்குது, நீங்கள் போங்க சொல்லுங்கள், புரியலின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளவு குழப்பங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் பொது இடத்துல உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த திருமண பொருத்தத்தில். அவங்களே முடிவு பண்ணிடுறது, இது ஆகாது, அது ஆகாது. அதுக்கு விதி விலக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை யார் பார்க்குறது? யாவது நம்ம ஜோதிடர்கிட்ட வந்தால் மட்டும்தான் நம்ம தான் பார்க்க முடியும். அதை வந்து செய்யறதில்ல. அவங்களே அங்கேயே வீட்லேயே முடிவு பண்ணிடுறது, இந்த நட்சத்திரம் இது ஆகாது, இது கேட்க வேண்டாம், புரோக்கர் சொல்கிறாப்பிள்ளைங்க இது ஆகாதுன்னு. அப்போல்லாம் கிடையாது. நீங்கள் கொண்டு வந்து ஒரு இதை அணுகி உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இது எப்படி இருக்குது, எந்த காலகட்டத்தில் திருமணம் அமையும், எப்போ வந்து நடக்கும், அந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன கொடுப்பனை இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய விதிகள், முறைகள், வழிகள் எல்லாமே கரெக்டாக அமையும். அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் மற்ற 2, 3, 4 பாதங்கள் தோஷம் தராது. இதுலேயே வந்து இந்த சந்திரனோட குருவோ சுக்கிரனோ சேர்க்கையோடு இருந்தாலோ பார்த்தாலோ இந்த நட்சத்திரங்களுக்கு தோஷமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த நட்சத்திர தோஷம் இருக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கூடாது. அடுத்து வந்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம். மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிறோம். மாமியாருக்கு ஆகாதுன்னா இன்ன வரைக்கும் மாமியாரோட நல்லா இருக்கிறவங்களாம் நிறைய ஆளுங்க இருக்காங்க, நானும் பார்க்குறேன். மாமியார் தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. அப்போது அந்த 1ஆம் பாதம் பிரச்சனை தரும். அப்போ அந்த மாமியார் ஸ்தானம் 10ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க அந்த ஜாதகத்தில்,
10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல 10ஆம் இடம் கெடாமல் அது ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு மாமியாரோட சப்போர்ட் நல்லா தானே கிடைக்கும். அப்போ நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்கள் பார்த்து நம்ம இணைச்சி வைக்கலாம். ஜோதிடர் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். நம்மளை நம்பி வர்றாங்க, அப்போ நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு இதை செஞ்சு கொடுக்கணும். அடுத்து வந்து கேட்டை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மைத்துனருக்கு ஆகாது அப்படின்னு. விசாக நட்சத்திரத்தில் நம்ம மாமன் பையனே பாவம் படாத பாடுபட்டு 29 வயசாகி கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே பட்டு திருந்திட்டான். ஏன் அப்படின்னா பசங்களுக்கு தோஷம் இல்லைன்னா யாரும் ஏற்றுக்கிறதில்ல. கொண்டு போய் கொடுக்குறவங்க கூட விசாக நட்சத்திரம் ஆகாது ஆகாதுன்னே சொல்கிறாங்களாம். பெண்களுக்கு மட்டும்தான் தோஷம், அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், இதுவும் மூத்த மைத்தினருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அந்த பாவகங்கள் கெடாமல் நம்ம ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நாம் திருமணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து எந்த வித மாற்றமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்து வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம், தோஷங்கள் ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம் பார்க்குறோம், கலஸ்திர தோஷம் பார்க்குறோம். புணர்ப்பு மெயினாக வந்து திருமணத்துக்கு தடை பண்ணும். புணர்ப்பு வந்து ஏகப்பட்ட தடை பண்ணும். திருமணத்துக்கு மட்டும்தான் தடை பண்ணும், மற்ற எந்த காரியத்துக்கும் தடைபடாது. இவங்க இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க வந்து டக்குன்னு திருமணம் பேச்சுவார்த்தை கரெக்டாக பேசிக்கணும். ஃபோனில் பெண் மாப்பிள்ளை ஃபோன் பேசுறது போல் அட்வான்ஸாக பார்த்து அன்னைக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்து பேசுகிறாங்க. அதையெல்லாம் கரெக்டாக பேசிக்கணும், இல்லைன்னா திருமண தடை ஆயிரும். இந்த தோஷம் இருக்கிறது டக்குன்னு 2 மாதத்துக்குள்ளே திருமணத்தை வச்சிடணும். ரொம்ப நாள் இழுத்து போகக்கூடாது. 6 மாதம் 3 மாதம் 4 மாதம் இப்படியெல்லாம் தள்ளி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நின்று போயிடும். காரணம் இருக்காது, ஒரு பிரயோஜனமான விஷயங்களும் இருக்காது. ஆனால் திருமணம் வந்து தடையாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த புணர்ப்பு அந்த வேலையை அவசியம் செஞ்சிடும். அடுத்து வந்து கலஸ்திர தோஷம். கலஸ்திர தோஷம் அப்படின்னம்னா 7க்குடையவர் கெட்டாலோ 7க்குடையவர் 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தாலோ 7ஆம் இடத்த பாவகிரகம் பார்த்தாலோ அந்த தோஷம் வரும். 7க்குடையவர் 6ல், 7க்குடையவர் 8ல், 6க்குடையவர் 7ல், 8க்குடையவர் 7ல் இப்படி வந்தாலே கலஸ்திர தோஷம்தான். அது இல்லாமல் 6க்குடையவர் வலுவாக இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றுட்டார் அப்படின்னா அவனுக்கு திருமண வாழ்க்கை பஞ்சாயத்து தான், தினம் போராட்டம் தான், பிரச்சனை தான். 8க்குடையவர் 7ல் வந்தார் அப்படின்னா ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகளும் வலி வேதனை அவமானம் சங்கடங்களை கொடுத்தே தீரும். இந்த கல்யாணத்தப்பவே கொடுக்கும். 6க்குடையவர் 7ல் இருந்தானா பஞ்சாயத்தில் தான் திருமணமே நடக்கும். 8க்குடையவர் 7ல் இருந்தானா சில விபத்து சங்கடங்கள் அவமானம் கஷ்டங்கள் வேதனைகளை கொடுத்து தான் திருமணம் கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நாம் எடுத்துக்கணும். இந்த 3ம் சம்மந்தப்பட்ட கலஸ்திர தோஷம். அடுத்து வந்து ஆயுள் தோஷம் நம்ம பொதுவாக பார்த்துக்கிறோம், புணர்ப்பு தோஷம் நம்ம பார்த்துக்கிறோம், தோஷ சாமியம் பார்க்குறோம். 2 ஜாதகங்களை பொருத்தும் போதும் இந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்களுக்கு இந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் வந்து சமப்படுத்துதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அந்த சமப்படுத்துதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா பெண் ஜாதகத்தில் 2, 4, 12 இருக்கிற தோஷத்தை ஆண் ஜாதகத்தில் இருக்கிற 2, 4, 12 சமப்படுத்திடும். அதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் 8ல் தோஷம் இருந்ததுன்னா பெண் ஜாதகத்துலேயும் 8ல் தோஷம் இருக்கணும். பெண் ஜாதகத்தில் 8ல் இருக்கிற தோஷம் ஆண் ஜாதகத்தில் 7ல் இருக்கிறத சமப்படுத்திடும். 8, 7 பெண்ணோட 8ம் ஆணோட 7ம் சமமாயிரும். அது வந்து பெண்ணோட 7ஆம் இடத்துல இருக்கும் தோஷத்தை ஆணோட 8ஆம் இடத்துல இருக்கிற தோஷம் சமப்படுத்தவே படுத்தாது. எத்தனை பொருத்தம் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கவே கூடாது. சேர்த்துனீங்கன்னா தொந்தரவாகி போயிடும். அதில் வந்து நீங்கள் இந்த தோஷத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல வலிமையாக தோஷம் இருந்துருச்சு, ஆணுக்கு 7ஆம் இடத்துல தோஷமே இல்லை, 8ஆம் இடத்துல தான் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகம் எத்தனை பொருத்தம் இருந்தாலும் சரி எவ்வளோ கிரக பொருத்தம் இருந்தாலும் சரி இணைக்கக்கூடாது. இணைச்சிங்கன்னா அது சிரமத்தை தான் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் அதை பார்த்து சமன்படுத்திக்கணும். 2 என்ன பண்ணுன்னா பொருளாதாரம், அவங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் பொருளாதாரம் இந்த மாதிரி பாதிக்கும். தோஷம் நிர்ணயம் செய்கிறப்ப 4 வந்து உடல் சுகம் பாதிக்கும், 7 வந்து அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை பாதிக்கும், 8 வந்து கண்டாந்த தோஷம் அவங்களோட ஆயுள் இதை வந்து பாதிக்கும், 12ஆம் இடம் வந்து அவங்க பஞ்சனை தோஷம் பாதிக்கும். இதை மட்டும் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து இப்போது ராகுகேது ஜாதகத்துக்கு ராகுகேது ஜாதகம் தான் இணைக்கணும், வேற வந்து இணைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொது இது நம்ம இதில் இருக்குது. அப்போலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் யாருமே பார்க்கல. ராகுகேது ஜாதகத்துக்கு ராகுகேது ஜாதகம் பார்த்தவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க? கிடையவே கிடையாது.
ராகேது இப்போ இப்போ வழக்கில் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி வழக்கு வந்துருச்சு. ராகேது ஜாதகத்துக்கு ராகேது ஜாதகம் தான் இணைக்கணும், வேற எதையும் இணைக்கக்கூடாது அப்படின்னு. 1, 2ல் இருந்தால் ராகேது ஜாதகம், 7, 8 1, 2ல் இருந்தாலே 7, 8ல் வந்துடும். இந்த மாதிரி ஜாதகங்களை அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம இணைக்கணும் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஒரு ஜாதகத்தில் ராகேது இருக்குது, ஒரு ஜாதகத்தில் ராகேது இல்லை அப்படின்னா எப்படி இணைக்கிறது அப்படின்னா 5, 9 தான் இணைக்கலாம். 3, 11 அந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கும் 3, 11 இருந்தால் இணைக்கலாம். சரியா? 6, 8, 2, 12, 4, 10 இணைக்காதீங்க. ஒன்று 5, 9 திரிகோணத்தில் ராகுக்கு ராகு 5 இருக்கலாம், 9 இருக்கலாம். கேதுக்கு கேது 5, 9, 3, 11 3 இருந்தால் 11 தான் வரும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் இணைச்சி வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் மேம்படும். பெருசாக வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வராது. இந்த மாதிரி நம்ம பார்த்து இணைச்சி வைக்கலாம். அடுத்து வந்து இந்த செவ்வாயில் வந்து செவ்வாய் தோஷத்தில் வந்து செவ்வாய் வந்து கடுமையான தோஷம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து பரிகார செவ்வாயை நாம் எடுத்துக்கிறோம். நிறைய செவ்வாய்க்கு வந்து நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. தோஷங்கள் வந்து எடுத்துறதுல விதிவிலக்குகள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ரொம்ப செவ்வாய் தோஷம் கடுமையாக எந்த இடத்துல பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயும் ராகும் சேர்ந்து நெருங்கிய பாகையில் 5 டிகிரிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் கடுமையாக பாதிக்கப்படும் அந்த ஜாதகத்தில். சூரியனோட சேர்ந்து 5 டிகிரிக்குள்ளே அஸ்தமனமாக இருந்தால் அந்த சூரியன் செவ்வாயும் கடுமையாக பாதிக்கும் அந்த ஜாதகத்தில். கேதுவோடு சேர்ந்து 5 டிகிரிக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா அந்த செவ்வாய் கடுமையாக அந்த ஜாதகத்தில் ரொம்ப கடுமையான தோஷத்தில் இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். நீச சுக்கிரனோடு சேர்ந்த செவ்வாய், நிறைய இடத்துல கண்ணியில் சுக்கிரன் இருக்கும், செவ்வாய் கூடயே இருப்பார் அப்படின்னா அந்த செவ்வாய் கடுமையாக பாதிக்கப்படும் அந்த ஜாதகத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கம்பல்சரி எடுத்துக்கணும். இது வந்து கடுமையான தோஷம். இது பெண் ஜாதகத்தில் அதிகமாக இந்த தோஷம் வந்து எடுத்துக்கணும். இதை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம இணைக்கணும். இப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது ஒரு பெண்ணுக்கு, திருமணமே பண்ண முடியாதா, என்ன பண்ணுறது அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளை, வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளை, அவர் ஒரு நாள் மட்டும்தான் வீட்டுக்கு வரணும் வாரத்தில், மாதத்தில் ஒரு நாள், இவங்களுக்கு ஒரு பக்கம் வேலை, அவங்களுக்கு ஒரு பக்கம் வேலை, ஒரு வாரத்துக்கு ஒருவா சந்திப்பாங்க. அந்த மாதிரி இருந்துட்டால் அவங்களுக்கு அந்த செவ்வாய் ராகு எந்த பிரச்சனையும் பண்ணாது. இதே செவ்வாய் கேதுக்கும் அப்படி தான் எடுத்துக்கணும். அந்த காரகத்துவத்தை தள்ளி வைக்கும்போது அதனோட பாதிப்பு வந்து குறையும். அதை நம்ம ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும். இப்போ வெளியில் இருக்கிற மாப்பிள்ளையை பார்த்து அமைச்சிக்கிட்டோம்னா வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வர்றப்போ அதனோட பாதிப்பு வேலை செய்யாது. அந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேதோட பாதிப்பு வேலை செய்யாது. கிட்ட இருக்கும்போது தான் அந்த காரகம் அடி வாங்கும். பக்கத்தில் எதிரியை தூரம் வச்சுருக்கும் போதும் கிட்ட வச்சுருக்கிறவங்க ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ கிட்ட வச்சுருந்தோம் அப்படின்னம்னா அதனோட பாதிப்பு டெய்லி முகத்தில் முழிக்கிறக்கும், ஒரு எதிரியை கிட்டையே வச்சு டெய்லியும் பார்த்துட்டே இருந்தால் என்ன ஒன்று பகைத்தன்மை அதிகமாகும். தூரத்தில் இருக்கிறதுக்கு அதனுடைய பாதிப்பு என்றாவது ஒரு நாள் பார்க்கும்போது அதனுடைய பாதிப்பு பெருசாக வராது. அதனால் நம்ம அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி வரன்களை நாம் அமைச்சிக்கணும். அதை செஞ்சோம் அப்படின்னா இந்த செவ்வாயோட பாதிப்பு எதுவும் பண்ணாது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வயசு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் 2லேருந்து 3 வயசு வரைக்கும் வித்தியாசமாக எடுத்துக்கலாம் திருமணம் பண்ணுறதுக்கு. இப்போ ஆணோட வயசுக்கும் பெண்ணோட வயசுக்கு பொதுவாக பெண்ணுக்கு தான் நம்ம திருமண பொருத்தமே பார்க்குறோம், ஆண்களுக்கு கிடையாது. முழுக்க பெண்களோட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறதுனால 2 to 3 வயசு வித்தியாசம் இருக்கலாம். அதே மாதிரி 5 to 7 வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கலாம். 8வது வயசு வேண்டாம். 8 வயசு அப்படிங்கிறது சிறப்பில்லை. 2 பேர்த்துக்கும் 8 வயசு அப்படிங்கிறது சிறப்பில்லை. அதே 15 வயசு இருந்தது அப்படின்னா அவங்கள பாதிக்கும். பெருசாக அவங்களுக்குள்ள ஒரு உறவுகள் இந்த மாதிரி விஷயமெல்லாம் அதை பாதிக்கும். அதனால் நம்ம அதை வந்து பார்த்து அவங்களுக்கு சொல்லலாம். கிரகத்துக்கு தகுந்த மாதிரி வயசை வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்து நம்ம அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாம் அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கலாம். இப்போ வர்றவங்க வந்து கேட்பாங்க, எப்படிப்பட்ட திசையிலேருந்து எனக்கு பொண்ணு வரும் கேட்பாங்க, எந்த திசையிலேருந்து வரும், எவ்வளோ தூரத்துலேருந்து வரும், அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வை கேட்பாங்க. அப்படிங்கும்போது பொதுவாக வந்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்தோம்னா செவ்வாய் கணவனாக எடுக்கலாம், காரகர்.
அதே மாதிரி 7ஆம் அதிபதியை காரகரை எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது பார்த்தோம்னா மேஷம், சிம்மம், தனுசு வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் விழுந்துச்சு அப்படின்னா தென்கிழக்கு திசையிலிருந்து தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கணும். அடுத்து வந்து அந்த வீதி, அவங்க வீடு எந்த திசையில் இருக்கோ அப்படின்னா கிழமேல் வீதியில் வடக்கு வாசல் உள்ள வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு எடுக்கலாம். இதே மேசமாக இருந்ததுன்னா செவ்வாய் சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் ஒரு 25 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டருக்குள்ளே அமையும். ஒன்று 2.5 கிலோமீட்டர் இல்லைன்னா 25 கிலோமீட்டர் தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மமாக இருந்துச்சுன்னா 100 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இல்லைன்னா 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு அப்படின்னா ரொம்ப தூரம் அப்படிங்கிறனால தனுசு அப்படிங்கிறது சொந்தத்தில் தான் திருமணம் அமையும். ஒரு 300 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு வழிகாட்டலாம். அடுத்து வந்து ஸ்திரராசியான ரிஷபம், கன்னி, மகரத்தில் வந்து செவ்வாய் சுக்கிரன் அமர்ந்துட்டாரு அப்படின்னா பெண்ணுனா செவ்வாயின்னு எடுத்துக்குங்க, ஆண்னா சுக்கிரன் எடுத்துக்குங்க, மாற்றி எடுத்துக்குங்க. அப்படி அமர்ந்துட்டாரு அப்படின்னம்னா வீதி பார்த்தோன்னா வடக்கு தெற்கு வீதியில் கிழக்கு வாசல் உள்ள வீட்டில் பொண்ணு அமையும் அந்த மாதிரி சொல்லலாம். திசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா தெற்கு திசை தான், அவங்க வீட்டிலேருந்து தெற்கு திசையில் தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் அப்படின்னு இப்போ எடுத்துட்டோம்னா 10 கிலோமீட்டர் தூரம் உங்கள் உறவினர் பெண்ணு தான் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கன்னின்னு எடுத்துட்டோம்னா 10 மைல் தூரத்தில் தான் அமையும். கன்னி அப்படிங்கிறது புதன் வீடு அப்படிங்கிறதுனால அழகான பெண்ணாக அமையும், சின்ன பெண்ணாக அமையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மகரத்தில் சுக்கிரன் வந்துருச்சு அப்படின்னம்னா 30 மைல் கிலோமீட்டரில் அமையும். மகரத்தில் ஆண் ஜாதகத்தில் மகரத்தில் சுக்கிரன் இருந்தாலே பெண் வந்து கணவரை மதிக்காத பெண் தான் அவருக்கு வரும். அதை நம்ம வழிகாட்டிடணும் முதல்லையே. கணவரை அலட்சியம் செய்யும் மனைவி தான் வருவாங்க. கண்டிப்பாக மதிக்கவே மாட்டாங்க. நீ என்னதான் தங்கமாக கொட்டி கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த பெண்ணு நீ என்ன பண்ண அப்படின்னு தான் கண்டிப்பாக கேட்கும். அந்த ஆண் ஜாதகத்தில் மகரத்தில் சுக்கிரன் இருந்தாலே பிரச்சனை தான். அவனே புரிஞ்சுக்கணும், நம்மளே கொஞ்சம் சமாதானம் ஆயிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அமையும். அடுத்து வந்து மிதுனம், துலாம், கும்பத்தில் அமைஞ்சுது அப்படின்னா மேற்கு வாசல் வீதி வந்து தெற்கு வாசல் உள்ள வீடு, மேற்கு கிழக்கு வீதி தெற்கு வாசல் உள்ள வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வீட்டில் இருந்து மேற்கு திசையில் தான் பொண்ணு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். மிதுனம் அப்படின்னம்னா புதன் வீடாக போனதுனால மாமா வழி உறவில் பொண்ணு வரும், ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். துலாம் அப்படின்னா 10 மைல் தூரத்தில் தான் வரும். துலாம் சுக்கிரன் வீடு, அப்போ விருப்ப திருமணம் தான் அமையும். காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு அப்படிங்கும்போது விருப்ப திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 30 மைல் தூரத்தில் அமையும். கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானோட வீடு. அப்போது வெளியே அந்நியத்தில் தான் திருமணம் நடக்கும். இந்த கலப்பு திருமணம் வர்றதெல்லாமே கும்பத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து கடகம், விருச்சிகம், மீனம் உபயராசியில் கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசியில் விழுந்துருச்சு அப்படின்னா வடக்கு தெற்கு வாசல் வீதியில் மேற்கு வாசல் உள்ள வீடு அமையும். உங்கள் வீட்டு திசையிலேருந்து வடக்கு திசையில் தான் பொண்ணு அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். கடகம் அப்படின்னம்னா 40 மைல் தொலைவில் புதிய லேஅவுட்டு போட்டு புதுசாக சைட்டு போட்ட இடத்துல வீடு வாங்கி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். விருச்சிகம் அப்படின்னா 25 கிலோமீட்டர் தொலைவில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மீனா அப்படின்னம்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு அப்படிங்கும்போது 300 கிலோமீட்டர் தூரத்தில் அமையும், தூரமாக தான் அமையும். உங்கள் சொந்த உறவில் சொல்லி தான் வரும். சுக்கிரன் உச்ச வீடு, உங்கள் சொந்த உறவு சொல்லி தான் பொண்ணு வரும், சொந்தக்காரரை தான் சொல்லி வருவாங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு வழிகாட்டலாம். அது இல்லாமல் உங்கள் 7ஆம் அதிபதி எங்கே போய் இந்த ராசியில் எந்த ராசியில் விழுகிறாரோ அந்த திசையை நீங்கள் சொல்லலாம். அதை சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டலாம். இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நாம் வழிகாட்டலாம். இதே வந்து சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ராசி கட்டத்தில் தோஷங்களை அதிகமாக தராது. நவாம்சத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் தோஷங்களை அதிகமாக தரும். அதே மாதிரி உபயலகணத்தில் இருந்தால் மட்டும்தான் தோஷங்களை அதிகமாக தரும். அந்த சேர்க்கையை வந்து கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படி இருக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வீட்டின் மூத்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. வீட்டிலோட மூத்த பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது. அப்பா இல்லாத பையனுக்கு கொடுக்கலாம், கண்ணாடி போட்ட பையனுக்கு கொடுக்கலாம். பேர் சொல்லும் குடும்பமாக இருக்கக்கூடாது. அந்த வீடு வந்து பெரிய வீடு, ஊர்லேயே தலைவர் வீடு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பையனுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சூரியன் காரகத்துவம் அடி வாங்கிய ஒரு பையனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை பாதிப்புகளை தராது. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற பையனுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி
டாக்டருக்கு கொடுக்கக்கூடாது. அரசு அந்த சூரியனோட காரகத்துவத்தை வைத்திருக்கிற பையனுக்கு திருமணம் பண்ண அப்படின்னம்னா, அந்த சூரியன், செவ்வாய் பாதிப்பு அதிகமா இருக்கும். அது இல்லாம நம்ம குடுத்தோம் அப்படின்னம்னா, அந்த சூரியன், செவ்வாய் சேர்க்கை ஒண்ணுமே பண்ணாது. அதனால நம்ம அந்த மாரி ஜாதகங்கள இணைச்சு குடுக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு பொருத்தங்கள் பார்த்து குடுத்தா என்னன்ருவாங்க, எங்களுக்கு அது புடிக்கலைன்ருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பொருத்த வேண்டியதா இருக்கு. அவங்க வாழ்க்கைக்கு நாம வந்து நல்லது பண்ணணுங்கிற பேர்ல மனச கெடுத்து சாப்பிடாம மூளைய கசக்கி போட்டு எடுத்து குடுத்தோம் அப்படின்னம்னா, "இது நாங்க பார்த்தங்க, கொஞ்சம் வசதி ஒத்து வரல. அதனால எங்களுக்கு செட் ஆகாதுங்க" அப்படிம்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து குடுக்குறோன்னு அது நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால பொருத்தம் பார்க்க போற ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், அவங்க குழந்தைங்களுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, எ என் பொண்ணுக்கு அவங்க ஜாதகத்த குடுங்க. இந்த பொண்ணுக்கு எந்த மாரி வரன் வரும்? எப்படி கொடுப்பனை இருக்குன்னு கேட்டுட்டு, அதுக்கு தகுந்த மாரி திருமண வாழ்க்கைய அமைச்சுக்குங்க. அதுதான் உங்களுக்கு நிம்மதியும், உங்க பொண்ணோட, பையனோட வாழ்க்கை சிறப்பா அமையறதுக்கு நல்லாருக்கும். குடுத்துட்டு டைவர்ஸ் ஆகறது, இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாரிலாம் இல்லாம, அந்த என்ன கணவனோட அமைப்பு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டா மட்டும்தான், நமக்கு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்யோன்யம் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். ஜாதகங்கள் நல்லா இருந்தா சேர்த்தி வைங்க. வசதி வாய்ப்புகளே பார்க்காம, ஜாதகங்கள் நல்லா இருந்தா சேர்த்தி வச்சு, அவங்க வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பொருளாதார ரீதியா மாற்றங்கள் வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாறி வரும். பொருளாதாரம்ங்கிறது எப்ப வேணாலும் ஜெயிச்சிரலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை மட்டும்தான். அதனால நல்ல வரன்களா அமைச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றியையும், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க. ஜோதிட கருத்துக்களை அருமையா கொடுத்த நம்ம சுதா மேடமுக்கு குபேர கலச அறக்கட்டளை உறுப்பினர்கள் லட்சுமி அம்மா, கோகிலவாணி அவர்கள் பொன்னாடை பொருத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் வாங்க, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. மகளிர் அணி எல்லாரும் வாங்க.